நஞ்சுண்ட பெருமானுடைய பெருங்கருணையினாலே இன்றைய தினம் சோமவார வழிபாட்டிலே திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய குரு பூஜை நாளாக அமைந்திருப்பது நாமெல்லாம் செய்த தவமாகும். இன்றைய தினம் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து ஒரு சில பாடல்களை சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்தை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக காஞ்சி புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த புராணத்திலிருந்து நாம் துவங்க வேண்டும். இந்த சேக்கிழார் பெருமான் இந்த காஞ்சி புராணத்தை எல்லாம் ஒரு சுருக்கமாக மிகவும் தெளிவாக சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்திலே 128 பாடல்களிலே அருளி செய்து நம்ம எல்லாம் மிக அற்புதமான ஒரு தெய்வீக அருள்நிலைக்கு கொண்டு செல்லுகிறார். அப்படிப்பட்ட பாடல்களை இன்றைய தினம் நாம் சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளானது நாம் எல்லாம் தவம் செய்து இருக்க வேண்டும். திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் காஞ்சி புராணத்திலே இருக்கக்கூடிய அந்த காஞ்சியினுடைய நாட்டின் தொண்டை நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அடுத்தது அந்த நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அதன் பிறகு காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பினை எல்லாம் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு இந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையானது நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது.